ஓகே மக்களே, ஸோ நீங்கள் நம்ம மொதல் காரை என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் i10 மேக்னா மாடல் வந்து இருக்குது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா வந்து 2014 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 340 சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் தாங்க இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு மாடல். இது வந்து மிட் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். 2014 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப 90,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. நீங்கள் டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் முன்னாடி டயர் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னே 2 டயருமே நல்லா இருக்குது. பின்னாடி டயர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஓட்டம் ஓடி இருக்கிறதால வந்து லைட்டாக ஒரு தேய்மானம் ஏற்பட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த காரை சுற்றி முற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கூட பூட் ஏரியா வாங்கலாம். இந்த ஒரு நாப் மாரி இருக்கும் இங்கே வந்து. ஸோ இதை வச்சு இங்கே ஒன்று இருக்கும். இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். லைக் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போதுமான லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேர் லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு இடமும் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படி உங்களுக்கு இந்த இடம் பத்தாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே இருக்குதுல இதை ரிமூவ் பண்ணி விட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு பேபி எடுத்துகிட்டு போகிறீங்க, பேபி கொண்டுட்டு போகிறீங்க, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம், பேசிக் நீடு. நீங்கள் டிக்கில் வைக்காமல் இதில் வச்சிங்கன்னா தேவைப்படுற டைமில் டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு இது வந்து ஸ்பீக்கர் பேடு. பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டைபரு இல்லை வந்து பால் கொடுக்குற அந்த புட்டி இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டேக்கப் பண்ணிக்கலாம். பேபி ஐட்டம்லாம் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் இப்படி இந்த நாபு இருக்குல்ல, இந்த நாபை தூக்கி விட்டு இது இப்படி பண்ணால் கூட உங்களுக்கு பெரிய இடமா கிடைக்கும். ஸோ பெரிய இடமா கிடைக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய லக்கேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வேறு என்ன வேணும் இதில் வந்து திரும்பி இதில் நீங்கள் இப்படி எடுத்து விட்டு கூட இப்படி மாட்டிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு உள்ளே இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்பேர் டயரு. ஓகே, உள்ளே ஒரு ஸ்பேர் டயர் இருக்குது. அது ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, மூடையெல்லாம் ஒரு ஐ திங்க் இது ஒரு கிரே கலர் வண்டி, கிராண்ட் i10. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதை பார்த்தது தான் வந்து முன்னாடி ஆல்ரெடி வந்து. ஸோ சீட்டு நல்லா தான் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு பெருசாக விஷயம் எது இருக்காது ரியரில். ஸோ நல்ல ஒரு சீட் கவர் தான் போட்டு இருக்கிறாங்க. லைட்டாக வந்து ஸ்டெயின் ஆகிருக்குது, வேணால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உள்ள நூடுல்ஸ் மேட்டோட போட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, வாங்க நான் முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்லேயும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ் நல்லா தான் இருக்குது. செட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரே போட்டு இருக்கிறாங்க. செட்டு வந்து இதுக்கு வந்து 4 பவர் விண்டோ ப்ளஸ் அவங்களே கம்பெனியில் கஸ்டமர் போட்ட செட்டு இருக்குது. நல்ல ஒரு ஏசி சில்லாக தான் இருக்குது. ஏசி சில்லுன்னு இருக்கிற மாதிரி திறக்கும் போது சில்லுன்னு அதை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெக்கு கூட ஒட்டாமல் இருப்பாங்க. ஸோ கார் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், 90,000 கிலோமீட்டர் போயிருக்குது. தென் பார்த்தீங்கன்னா புது செட் அப்படியே போட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த எஃப்எம் தென் வந்து ஒரு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் செட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆரனும் நல்ல வேல்யூவாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு இங்கே வந்து ஏசி பிரியிற மாதிரி விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா, சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இது உங்களுக்கு அந்த பேஸ் மாடல். ஓகே, வெளியே போய் பார்ப்போம் நம்ம எப்படி இதுன்ட்டு. ஓகே, ஸோ ஓவராலாக நீங்கள் கார்ஸை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி காரில் இப்போ சேலுக்கு வந்துருக்குது. 90,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 340 கேட்டு இருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். இனிஷியல் அமௌண்ட்டும் ரொம்ப லோ ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. லோனு எடுத்துக்கலாம். 2014 தான், என்னென்ன வருஷம் முடியல, அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க வேறு என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்த ரூபி காரில் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் பார்க்கலாம். 2022 ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 22,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது வண்டி கிட்ட பாருங்களா, உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் வண்டி. இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா வந்து 620 கேட்குறாங்க. ஸோ சூப்பரான வண்டி தான். வந்து நம்ம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்க வண்டி தான். 2022 மாடலு. லோன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வண்டிங்க. ஸோ வண்டி வாங்க போய் பார்ப்போம். விலை வந்து 620 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் ஒயிட் கலர் காரு. ஸோ உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அப்படியே காரை பார்த்துட்டு இங்கே வாங்க, நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். உங்களுக்கு அந்த 4 பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிலே போட்ட ஆடியோஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த சேனல் மாற்றுறதுக்கான விஷயம் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து மோடுமே இதில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பிளேஸில் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஏசியுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ஒரு காரோட ஃபுல் செட்டு. 2022ன்றதால வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வந்து கொஞ்சம் டேமேஜ் அதெல்லாம் சீட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. டேஷ்போர்டும் பாருங்கள் ரொம்பவுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா வந்து 22,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது மொத்தமாகவே இது வந்து. ஓகேவா, அப்படியே பின்னாடி கூட பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வர கார்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்குது, சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ பின்னாடி இருக்கிற சீட்டு கவருமே நல்லா இருக்குது. ஸோ பெருசாக டேமேஜ் இருக்காது சீட்டு கவர் பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு சீட்டு கவர் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாங்க பூட் ஏரியா பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பூட் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பெருசு பூட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா உங்கள் எல்லா லக்கேஜும் இதில் கேரி ஆன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் வேறு என்ன இது பார்த்துடலாம். இது புதுசாக தாங்க இது டயர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே புது டயர் தான் நினைக்கிறேன் வந்து. ஸோ புதுசாக அப்படியே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அந்த ஸ்டெப்னியுமே வந்து. ஓகே, ஒரு பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட்டு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 620 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷனு, 2022 மாடலு. பவர் விண்டோ, பவர் சிஸ்டம், ஏசி, ஏபிஎஸ் ஏர் பேகு, ஸோ மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓ அவன்ல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே வந்து மாருதி டிசைர் VXi. முன்னாடி ஷிஃப்ட் பார்த்தோம், இப்போ டிசைர் பார்க்கலாம். 2018 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 41,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டிங்க. இது வேலை பார்த்தீங்கன்னா வந்து 520 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஏசி, டியூவல் ஏர் பேகு, மியூசிக் சிஸ்டம்னு கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ் பாருங்கள், டயர்ஸ் 4 டயருமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணதுக்கான எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது டயர்ஸ் பொறுத்த வரைக்கும். மேபி ஃபியூச்சர்ஸில் டயர் ஓட ஏன்னா கம்மி கிலோமீட்டர் தான் போயிடுது, 44,000 கிலோமீட்டர் தான் போயிடுது, 41,000 கிலோமீட்டர் தான் போயிடுது. அதுக்கு சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. ஒரு 70-80 போகும்போது வேணால் மாற்றிங்க. ஓகேவா, ஒரு ஓனர் கண்டிஷனில் இது பெட்ரோல் வண்டி. உழவை பார்ப்போம் கார் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ கார்ஸு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கார் பாருங்கள் உள்ளே எப்படி இதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குதா கண்டிஷனா? சூப்பராக இதில். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல பேசிக்காக டேஷ்போர்டு அழகாக நீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 41,000 கிலோமீட்டர் போன வண்டி மாரியாக இருக்குது இது வந்து, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கீ இதிலே உங்களுக்கு தெரியும், இதான் கீ. இதில் வந்து ஆன் ஆஃப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆன் பண்ணியும் காட்டுறேன். ஒரு பேசிக் செட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் கேட்டுக்கலாம். ஓகேவா, சாங்கு கேட்டுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ், ஜாக் அதெல்லாம் போட்டுக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணுற டைமில் சாங் கேட்குறதுக்கு ஒரு சூட்டபுளான இருக்கும். இதிலே உங்களுக்கு வந்து இந்த சேனல் மாற்றுறதுக்கான விஷயம்லாம் கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் விஷயமே இதிலே கொடுத்துருக்குறாங்க. சீட்டுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு சீட் கவர் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக போட்ட சீட்டு கவர் மாரி தான் இருக்குது. பின்னாடியுமே பார்த்துடலாம். பின்னாடி உங்களுக்கு ஏசியுமே ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து 12 வாட்ஸ் to 120 வாட்ஸ் சார்ஜர் வரைக்கும் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் ஏசி வேணுன்னா கம்மி பண்ணுறது அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு ஹார்ம் ரெஸ்ட்டோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட கொடுத்துருக்குறாங்க. இந்த காரில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தண்ணி பாட்டில் இருக்குதுல்ல, 10 தண்ணி பாட்டில் இதுக்கான இடம் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே 2, இங்கே 2 அதே மொத்தம் 8 இங்கே 2 வச்சுக்கலாம். மொத்தம் 10 வாட்டர் வைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. சீட்டுமே நல்லா இருக்குது. பின்னாடி பூட் ஏரியா பாருங்களா, செம பெரிய பூட் ஏரியா, நல்ல பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது பூட் ஏரியா. அதுமாதிரி டயர்ஸுமே பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, ஜாக்கியோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வாங்க போய் பார்த்துருவோம் என்ன வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 580 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஓனர் கண்டிஷன், 41,000 கிலோமீட்டர் போயிருக்குது. மாருதி டிசைடு, நம்ம ஊர் வண்டி தான், PY வண்டி தான். 2018 580 கேட்குறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ 2017 மாடல், 55,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருது. 2 ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டிங்க. இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா வந்து 385 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சிங்கிள் ஏர் பேக்கோட கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சாரோட கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் தான் இன்சூரன்ஸ் முடியுது. ஸோ உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ உள்ளே பார்த்துருவோம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. தெரியுதா உள்ள 2 ஏர் பேக், ஒரு ஏர் பேக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்குறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. பவர் சவுண்டு ஏற்ற, சவுண்டு கம்மி பண்ண, சவுண்டு ஆஃப் பண்ணுறதுக்கு. தென் வந்து சேனல் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க.
இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் யாரையும் ஆட்டோமேட்டிக் கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக் கேட்குற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆம்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ ஒரு சீட் கவர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது. தென் பூட் ஏரியாவும் பார்த்துருவோம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இது வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியும். கார் ரொம்ப குரூஷியலாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா ஃபாகாக வருவீங்களா, நீங்கள் அங்கே உள்ள ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஹீட் ஆகி ஃபாக் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு ஒரு நேம், எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட விஷயம் இது தான் வந்து. ஸோ உள்ள உங்களுக்கு பூட் ஏரியா அப்படியே காட்டுங்களா எப்படி இதுன்னு சொல்லிட்டு. கிட்ட போய் காட்டுங்க. ஒரு பெரிய ஒரு காம்பாக்டான ஒரு பூட் ஏரியா தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து 385 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஓனர் கண்டிஷனில் 55,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2017 மாடலு டாடா டியாகோ. அடுத்த வருஷம் 1 மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ரூபி கார்ஸோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன கார் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஓகேவா? பை.